உலகளவில் இந்தியாவில் தான் மாரடைப்பு, சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, ஸ்ட்ரோக் அதிகரித்து நம்பர் 1 ஆகிப்போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்படி ஒரு இரத்த குழாய் இப்படி இருக்குது. ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது அப்படியே அதை சுருங்கும். ஸோ மாரடைப்பு வருவதற்கு 3 தாங்க. இந்த மகிழ்ச்சி ஒரு உணர்வு வந்துடுச்சுன்னா இந்த விலைமதிக்க முடியாத இந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது இதாங்க நம்ம இதயம் கையளவு இதயம். இது இதயத்துடைய மாடல். இது லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த இதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை, நாம் வாழ்கின்ற 80, 90, 100 வயது கடந்து வாழ்கின்ற அளவிற்கு இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் தான் இது. அந்த இதயம் நமக்காக இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. விடைவிடாமல் நம்ம கருவில் குழந்தை உருவாகும் பொழுதே இதய துடிப்பு ஆரம்பிச்சிடுது. கடைசி நாள் வரைக்கும் துடிச்சிக்கிட்டே இருக்குது. அதற்கு எப்பொழுது ஓய்வுன்னா நம்ம உயிர் பிரிவது மட்டும்தான் ஓய்வு. இந்த இதயம் 100 வருடம் இயங்கணுன்னா ஒன்று வச்சுங்களேன், எதுவுமே வேண்டாம், மகிழ்ச்சி என்ற உணர்வு இருந்தால் போதும். மகிழ்ச்சிக்கு உலகளவில் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிகிட்ருக்கேன், இதை பாருங்கள், இதுதான் சிம்பிள், இதான் ஒரு கேப்சூலாக வச்சுட்ருக்கேன். நீ மகிழ்ச்சி என்ற உணர்வு, சிரிப்பு, உள்மனதில் மகிழ்ச்சி அப்படின்னு உணர்வு வந்துவிட்டால் விலைமதிக்க முடியாத என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் உங்கள் மனதில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உங்கள் பிரெயின்லேயும் உடம்புல சுரந்துடும். இந்த மகிழ்ச்சி ஒரு உணர்வு வந்துடுச்சுன்னா இந்த விலைமதிக்க முடியாத இந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது இதயம் மட்டுமல்ல, மூளை மட்டும், உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் காப்பாற்றப்படும். மகிழ்ச்சி மட்டும். மகிழ்ச்சி எப்படி இருக்க முடியும் சொக்கலிங்க? மகிழ்ச்சி என்பது நாம் கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி, அதுவும் விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் நினச்சிப்போம் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலான்ட்டு. உண்மையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையில் மகிழ்ச்சியாக இருக்கணும். கோபம், டென்ஷன், வருத்தம், பொறாமை, போட்டி, வாழ்க்கை ஒரு இனிய பயணத்தை விட்டுட்டு வாழ்க்கை ஒரு பந்தயம் நினச்சி ஒருத்தரை கம்பேர் பண்ணி வாழும்போது என்ன ஆகிடுது தெரியுமா? அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது. ஒரு நொடியில் கார்டிசால் ஒரு ஹார்மோன் சுரக்குது. அது சுரக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு புரிய வைக்கிற படத்துடன் இதை பாருங்களேன். இதுதான் இதய இரத்த குழாய்ங்க. இதய இரத்த குழாய் நீட்டு வாட்டல். அந்த இதயத்தில் ரத்தம் சென்று தான் இதய தசைகளை வலுவாக வலிமையுடன் அதை 72 முறை துடிக்க வைக்குதுன்னு சொன்னல. சரி, அந்த இதயத்தில் இரத்த குழாயில் ரத்தம் போகுதில்ல, அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் வேணும், சுகர் வேணும், எல்லா கெமிக்கல்ஸும் வேணும், இன்க்ளூடிங் கொலஸ்ட்ராலும் வேணும். கொலஸ்ட்ரால்னால் கெட்டதுன்னு நினச்சிருக்கலாம். அதே கொலஸ்ட்ரால் ஞாபகத்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணம் மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது ரத்தத்திலே போயிட்டுருக்கு, எல்லா உறுப்பும் இயக்கி கொண்டே இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது ஒன்று கவனிக்கணும் எல்லாருமே. இதை பாருங்கள், எதிர்மறை எண்ணம் கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இப்போ ரத்த குழாயில் படியுது பாருங்களேன். இந்த வெள்ளைக்கோடு மாதிரி வெள்ளையாக தெரியுதுல்ல, அது இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதால், அந்த இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதால் தான் இரத்த குழாயில் அடைப்பு வருகிறது. ஸோ 100க்கு 100 இரத்த குழாய் கொலஸ்ட்ரால் படிவது, அந்த படிவதற்கு காரணம் நீங்கள் எதிர்மறை எண்ணம். இப்போலாம் சமயத்தில் பாருங்களேன், ஜிம்மில் விளையாடிட்டு இருக்கும் பொழுது 18 வயது, 25 வயது, 22 வயது ஆண்கள் பெண்கள் அங்கேயே இறக்குறாங்க. உலகளவில் இந்தியாவில் தான் மாரடைப்பு, சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, ஸ்ட்ரோக் அதிகரித்து நம்பர் 1 ஆகிப்போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அதில் விடைபெறுவதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் உங்களுடன் நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன். இது என்ன ஆகுதுன்னா பாருங்களேன், எவருக்கா அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸும் வச்சுங்க. கோவிடில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, வேலை போயிட்டுருக்கோம், பணம் போயிட்டுருக்கோம், ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று அக்யூட் ஸ்ட்ரெஸ் அது வந்து அனைவரும் கவனிச்சிக்கணும். அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது இந்த இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படி நாளாகுதில்லை, ஆனால் 2 நிமிடத்தில் இதை பாருங்கள், இதுக்கு உன்னிப்பாக கவனிங்க. 2 நிமிடத்தில் அந்த இரத்த குழாயில் இரத்தம் உறைந்து விடுகிறது. அதுதான் கிளாட்டிங், அதுதான் கொரோனரி த்ராம்போசிஸ். இந்த கொரோனரி த்ராம்போசிஸ் என்று ஒன்று வருவதால் தான் 2 நிமிடத்தில் இரத்த ஓட்டம் நின்று இதயம் நின்றுவிடும். இரத்த குழாயில் இதயத்தில் குழாய் ரத்தம் உறைவது தான், இதுதான் முக்கியமான காரணம்.
அதை விட அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது இந்த இரத்த குழாயில் உறையது மட்டுமில்லை, இது பாருங்களேன், இப்படி ஒரு இரத்த குழாய் இப்படி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது அப்படியே அது சுருங்கும். ஸோ அது ஸ்பேசன் பேர். ஸோ மாரடைப்பு வருவதற்கு 3 தாங்க. ஒன்று, இரத்த குழாய் அடைப்படுவது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ரத்தம் உறைவது அக்யூட்டாக வரும், இரத்த குழாய் ஸ்பேசம் போகிறது அக்யூட்டாக வரும். ஸோ சிறு வயதில் இறப்பதற்கு காரணம் 2 மெக்கானிசம் தான். நீங்கள் ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இதை 3ம் இன்று மனம் வைத்தால் போதும், 100க்கு 100 தடுக்க முடியும், மகிழ்ச்சி என்ற உணர்வு வந்து விட்டால். ஸோ இந்த நிலை தான் சில பேருக்கு இது ஹார்ட்டில் வந்து ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம். இதே தான் பிரெயினுக்கு இப்போ ரத்த குழாய் இதே தான் நடக்கும். அது பிரெயின் ஸ்ட்ரோக் அட்டாக், பிரெயின் அட்டாக்ன்றோம். கிட்னிக்கு போங்க கிட்னி அட்டாக்ன்றோம். லிவருக்கு போங்க லிவர் அட்டாக். எந்த உறுப்புகளுக்கு செல்லுகின்ற இரத்த குழாய் இந்த பாதிப்பு வருகின்றதோ, முக்கியமாக அடைப்பும் த்ராம்போசிஸும் அவர்களை கொன்றுவிடும். நீங்கள் எதிர்மறை எண்ணத்தை விட்டு நேர்மறை எண்ணம் வாழ்க்கை முறையை மட்டும்தான் என்று நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்தியர்களுக்கு மாரடைப்பு அமெரிக்கா, ஐரோப்பியர்கள் 4 மடங்கு, சைனாவை விட 10 மடங்கு, ஜப்பானை விட 20 மடங்கு நம்ம தாக்கி கொண்டு இருக்கின்றோம். நம்மக்கிட்ட தான் அவங்க யோகாசனா மெடிடேஷன்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கற்றுக்கிட்டு அங்கே வெகு அளவில் இந்த மாரடைப்பு ஸ்ட்ரோக்கெலாம் குறைஞ்சி போச்சு. நம்ம கண்டுபிடித்து கொடுத்ததை நாம் கடைப்பிடிக்க தவறிவிட்டோம். அதனால தான் இப்படி வந்து இந்த விளைவுகள். நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நோயற்ற சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். அது சொக்கலிங்கம் கையில் அல்ல, அவர்கள் கையில் மட்டும்தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.